லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணிட்டு பார்க்கலாம். நேற்று லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட முடியல, வாய்ஸ் இன்னும் கிளியரா இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சது கூடவே பொடியா இருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கும், கறி லீஃப் இருந்து அதுவும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் பொடியான கேப்சிகம் கேரட் சேர்த்து நல்லா வதக்குங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் வேக வச்ச பீஸும் சேர்த்திருக்கேன். இப்போ இது கூட தேவையான உப்பு, கொஞ்சமா ஜீரகத்தூள், துருண தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்தோம்னா மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு ரெடி ஆயிடும். இன்னொரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கும், கூடவே கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ ஒரு வெங்காய பொடியா நறுக்குனது 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருந்தா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது இல்லாதனால நான் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறமா ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் கொஞ்சமா சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியும் நல்லா கரைச்சி சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுணும். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா நான் ரைஸ் ஃபிளார் சேர்த்திருக்கேன் திக்னஸ்க்காக. கூடவே கொஞ்சமா வெல்லமும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரை கொதிக்க விட்டுட்டு ஃபைனலா பொரிச்ச அப்பளத்தை பொடிச்சு போட்டு எடுத்தோம். நல்ல ஒரு அப்பள குழம்பு ரெடி. இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணலாம். ரைஸ் வித் அப்பள குழம்பு நம்ம பண்ண மிக்ஸ்டு வெஜிடபிள் கூட்டு, கூடவே நான் வந்து கொஞ்சம் பாயில்டு ஸ்வீட் பொட்டேட்டோஸும் வீட்டுல கொஞ்சம் கறி இருந்தது அதுவும் வச்சிருக்கேன். ரைஸ் கிராக்கர் இதுதான் இன்னைக்கு பேக் பண்ணேன். நாளைக்கு என்ன அப்படின்றது இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.